இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற போராட்டமான சூழ்நிலைகளில் நாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிசாசு அந்த மாதிரி நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளை தாறுமாறாக்க முயற்சி செய்வான். ஏன்னா நாம் பேசுகிற வார்த்தையோட வல்லமை அவனுக்கு நல்லா தெரியும். குடும்பங்களுக்குள்ள வறுமையில், வியாதியில், கடன் தொல்லையில் வராத பிரச்சனைகள் நாம் பேசுகிற வார்த்தையினால் வர்றதுக்கு இதுதான் காரணம். ஆபிரகாம் தன்னுடைய மகனை தேவனின் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு பலியிட செல்கிறான். தன்னுடைய வேலைக்காரரை நோக்கி சொன்ன வார்த்தைகளை தான் நாம் இன்றைக்கு வசனமாக வாசிக்க கேட்டோம். 100வது வயதில் பிறந்த மகன், அவனுடைய நேசகுமாரன், அவனுடைய ஒரே சந்ததி, தேவன் அற்புதமாக கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை. இப்படிப்பட்ட ஈசாக்கை பலியிடுறதுக்காக அவனை இழந்து போகிறோமே அப்படிங்கிறத நல்லா அறிஞ்சோம் நாங்கள் போயிட்டு ஆராதிச்சுட்டு திரும்ப வருவோம் அப்படின்னு அவனால் எப்படி சொல்ல முடிஞ்சுது? ஆனால் அவன் சொன்னபடியே தகப்பனும் மகனும் மகிழ்ச்சியோடு திரும்ப வந்தாங்க. தேவ பிள்ளைகளை, குடும்பங்களுக்குள், வேலை ஸ்தலத்தில், உங்கள் இயலாமையில், போராட்டத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவீங்க ஏசப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா. அமேன். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாய் மாறணும்ப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எவ்வளவு முக்கியங்கிறத தேவன் இன்றைக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. அமேன். நாம் பேசும்போது தேவ பிள்ளையாக பேசணும். அவருடைய வல்லமை நம்மளுடைய வாயின் வார்த்தையில் இருக்குங்கிறத அறிந்து பேசணும். உங்கள் சூழ்நிலை மிக மோசமாக இருக்கலாம், வேறு வழியே இல்லை, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடுமையான சூழ்நிலையாக கூட இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாருங்கிறத நீங்கள் வாயில் அறிக்கை செய்யுங்க. அமேன். அவர் இதை தருவார், அதை தருவார், அதெல்லாம் இல்லை. அதெல்லாவற்றையும் விட அவருடைய சந்தோஷத்தினாலும் அவருடைய சமாதானத்தினாலும் உங்கள் இருதயம் நிரப்பப்படும். முதலாவது இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது மீதி எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு அதிகமாக தர வல்லவராக இருக்கிறாரு. ஆபிரகாம் தேவனை முழுவதுமாக அறிஞ்சு வச்சுருந்ததுனால ஈசாக்கை பலியிட போகும்போது வேலைக்காரங்க கிட்ட திரும்பி வருவோன்னு சொல்லிக்கிட்டு போகிறான். அங்கே போய் தன்னுடைய மகனை பலியிட போகிறாங்கிறது நல்லா தெரியும் ஆபிரகாமுக்கு. அங்கே பலியிட போகும்போது கத்தியை ஓங்கி மகனை வெட்ட துணிஞ்சி அந்த காரியத்தில் ஈடுபடவும் செய்கிறான். ஆனால் கூட அவன் பேசிய வார்த்தைகள், நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொன்ன மாதிரியே தேவன் திரும்பி வர செஞ்சார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கூட, எதெல்லாமோ நீங்கள் இழந்திருந்தா கூட, இன்றைக்கு அத்தனையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்கள் வார்த்தையின் வல்லமை அதை செய்து முடிக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்குது. வீணான வார்த்தைகளை பேசாமல் தேவ திட்டத்துக்கு நேரான வார்த்தைகளை பேசி பழகுவோம். தினம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க.
தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்கிறதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிள்ளைகளை குறித்து நன்மையானதை பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல மடங்கு உயர்வீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேவனுக்குள்ளே இன்னும் ஆழமாக வளர்வீங்கிறத சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்கிறத சொல்லுங்கள். ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்வீங்க. உங்களை தேவன் நிச்சயமாக சுகமாய் தங்க பண்ணுவார். எல்லா விதமான நோய்களுக்கு எதிராக பேசுங்க. பொருளாதார தடைகளுக்கு எதிராக பேசுங்க. திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையோ அதை எதிர்த்து பேசுங்க. எல்லாவற்றையும் தேவன் மாற்றி உங்களை ஆசீர்வாதமாக சுகமாக தங்க பண்ணுவாருங்கிறத தினம் நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேச 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 தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவார். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வார்த்தைகளையும் நீங்கள் கவனிக்கிறீங்க ஏசப்பா. அமேன். இந்த பிள்ளைகளின் வார்த்தையின்படியே அமேன், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாங்கி தந்த வெற்றியை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறணும் ஏசப்பா. பிசாசின் கிரியைகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவால் அழிக்கப்பட்டனங்கிறது இவங்க வாழ்க்கையில் இவங்க பெறப்போகிற ஆசீர்வாதங்கள்னால நிரூபிக்கப்படணும் ஏசப்பா. அமேன். பிசாசு தொட முடியாத அப்பா, நீங்கள் வேலி அடைத்திருத்த கோட்டைக்குள் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறீங்கிறத அமேன் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் ஏசப்பா. நீங்கள் எவ்வளவு நல்லவருங்கிறத இந்த பிள்ளைகள் ருசித்து பார்க்கணும் ஏசப்பா. சகல விதமான ஆசீர்வாதங்கள்னாலும் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க வைங்க ஏசப்பா. இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றையும் இந்த விலக்கி பாதுகாத்தல்லுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.